ஒரு ஊர்ல மக்கள் விவசாயத்தையும் கைத்தொழிலையும் நம்பி வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஆண்டு கோடைக்காலம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. முன்ன எப்பவும் இல்லாத வகையில சூரியன் நெருப்ப கக்கிக்கிட்டு இருந்துச்சு. காலையில 8 மணிக்கே மக்கள் வெளியில காலடி எடுத்து வைக்கவே பயப்படுற நிலை இருந்துச்சு. குளங்கள், கிணறுகள் எல்லாமே வத்தி போச்சு. கால்நடைகளும் பறவைகளும் தாகத்தால தவிச்சுது. அந்த ஊர்ல தான் ராமையா அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி தன்னோட மனைவி சீதம்மாவோட வாழ்ந்து வந்தாரு. ராமையா ரொம்பவும் கடினமா உழைக்கக்கூடியவரு, இரக்க குணமுள்ளவரு. ஒரு நாள் ராமையா வேர்வைய தொடச்சிக்கிட்டே சீதம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு. என்ன சீதம்மா, இந்த வருஷம் வெயில் ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. மேல இருந்து சூரியன் நெருப்பு மழையா கொட்டுறது மாதிரி இருக்கு. வயல்ல 1/2 மணி நேரம் வேலை செஞ்சாலே உடம்புல இருக்கிற தெம்பெல்லாம் ஆவியா பறந்து போற மாதிரி இருக்கு. ஆமாங்க, வீட்ல இருக்கிற கல்லு சுவரு கூட பகல் ராத்திரின்னு வித்தியாசம் இல்லாம எரியுது. காத்து இல்லாம மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த சுட்டரிக்கிற வெயில்ல வேலைக்கு போறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது வேலை இருந்தா காலையிலேயே போயிட்டு வெயில் ஏறுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு திரும்பி வந்துடுங்களேன். அப்படி சொன்னா எப்படி சீதம்மா? வயல்ல ஏர் உழுதே 1 வாரம் ஆக போகுது. மண்ணெல்லாம் பாளம் பாளமா வெடிச்சு போயிருக்கு. இப்போ அந்த மண்ணை சரி செய்யலன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு மழை காலம் வந்தாலும் விதை விதைக்க வயல் பயன்படாம போயிடும். நமக்கு இருக்கிறது அந்த 3 ஏக்கர் நிலம் மட்டும் தானே. அதுல வர்ற வருமானத்துல தான் நம்ம பொழப்ப ஓட்டணும். கஷ்டமா இருந்தாலும் போய்தான் ஆகணும். வேற வழி என்ன இருக்கு? சாப்பாடு மூட்டையை கட்டுமா, நான் எடுத்துட்டு கிளம்புறேன். சரிங்க, குறைஞ்சபட்சம் தலைக்கு துண்டு வச்சாவது கட்டிக்கோங்க. தண்ணி பாத்திரம் நிறைய தண்ணி ஊத்தி குடுக்கறேன். மர நிழல்ல அப்பப்போ கொஞ்சம் ஓய்வெடுங்க. மெதுவா வேலைய பார்த்தா போதுங்க. அப்படியே ராமையா தண்ணீர் பாத்திரத்தையும் சாப்பாடு மூட்டையையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனாரு. பக்கத்து வயல்ல ரங்கன்னு இன்னொரு விவசாயியும் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாங்க. என்னப்பா ராமையா, உச்சி வெயில் அடிக்குது. சூரியன் தலைக்கு மேலேயே வந்துட்டான். ஆனாலும் இப்படி கலப்பைய புடிச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுற? வெயில்ல உனக்கு தோல் எல்லாம் எரியலையா? கொஞ்ச நேரம் அந்த புளிய மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம்ல. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுற? என்ன பண்ண சொல்ற ரங்கன்? ஏழைக்கு வெயிலானாலும் மழையானாலும் குளிரானாலும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இந்த வரப்புல மண்ணு ரொம்ப கெட்டியா போயிருக்கு. இத தோண்டி சரி செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். நீ போயிட்டு நிழல்ல உட்காரு, நான் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன். இப்படி சொல்லவும் ரங்கன் அந்த மரத்தடிக்கு போயிட்டான். ராமையா சுட்டரிக்கிற வெயில்ல மண்வெட்டியால நிலத்தை தோண்டிக்கிட்டே இருந்தான். வெயில் தாக்கத்தால அவர் உடல்ல இருந்து வேர்வை நதி மாதிரி வழிஞ்சுது. தாகத்தால தொண்டை வறண்டு போச்சு. கொண்டு வந்த தண்ணி எல்லாமே அதுக்குள்ள சூடாயிடுச்சு. ஆனாலும் வேலைய முடிக்கணுங்கிற உறுதியோட தோண்டிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவரோட மண்வெட்டிக்கு அடியில ஏதோ பலமா மோதுற சத்தம் கேட்டுச்சு. அவன் ஆச்சரியப்பட்டு தனக்கு தானே, என்ன இது? மண்வெட்டியில ஏதோ பலமா தட்டுப்படுது. ஒருவேளை பெரிய கல் ஏதாவது இருக்குமோ? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல தோண்டி பார்க்கலாம். அப்படி நினைச்சு ராமையா மண்ண பக்கவாட்டுல தோண்டி பார்க்க அங்க ஒரு பழைய காலத்து பெரிய மண்பானை தெரிஞ்சுது. அந்த பானை மேல ஒரு மூடியும் பலமா மூடப்பட்டிருந்துச்சு. ராமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு, இங்க மண்பானை எப்படி வந்துச்சு? அதுவும் இவ்ளோ ஆழத்துல புதைஞ்சிருக்கு. இதுல யாராவது புதையல் வச்சிருப்பாங்களா என்ன? ஏழைய ஏளனம் செய்ய கடவுள் எனக்கு கல்லையும் மண்ணையும் கொடுத்திருக்காரா? பாக்கலாம், உள்ள என்ன இருக்கு? இப்படி நினைச்சு ராமையா ரொம்ப ஆர்வத்தோட குடத்துக்கு மேல இருந்த மண்ணை தொடச்சு மூடிய திறந்தான். மூடிய திறந்த உடனே திடீர்னு அந்த குடத்துல இருந்து ரொம்பவும் குளிர்ச்சியான பனிச்சரிவு மாதிரி காத்து அவன் முகத்துல வீசுச்சு. ராமையா ஆச்சரியத்துல அப்படியே ஒரு அடி பின்னாடி வச்சான். ஒரு நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே அவன் கண்ண பெருசா விரிச்சு, இதென்ன இவ்ளோ கடுமையான வெயில்ல இந்த குடத்துல இருந்து அவ்வளோ குளிர்ச்சியான காத்து வருது? பனிமலைக்கு நடுவுல இருக்கிற மாதிரி குளிர்ச்சியா இருக்கே. உள்ள அப்படி என்னதான் இருக்கு? இப்படி நினைச்சு ராமையா அந்த குடத்துக்குள்ள எட்டி பார்த்தான். அவன் பார்த்த காட்சியில அவனோட கண்ணு நில குத்திடுச்சு. அந்த குடத்துக்குள்ள ஒரு சின்ன உலகம் இருந்துச்சு. அது ஒரு அற்புதமான பனி கிராமம். அந்த கிராமத்துல சின்ன சின்ன பனிமலைகள், பனியால மூடப்பட்ட மரங்கள், ஓடுற சின்ன நீரோடைகள் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு மேல எப்பவும் பனி பொழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. குடத்துல இருந்து வர்ற காத்து அந்த பனி கிராமத்தோட குளிர்ச்சியையே சுமந்து வந்துச்சு. குடத்துக்குள்ள இப்படி ஒரு மாய உலகம், அதுவும் குளிர்ச்சியான உலகம் இருக்க முடியுமான்னு ராமையாவுக்கு புரியவே இல்ல. இது கடவுளோட மாயையா அல்லது இந்த வெயிலோட தாக்கத்துல என் கண்ணு என்னை ஏமாத்துதா? குடத்துக்குள்ள குளிர்ச்சியான ஒரு கிராமமா?
என் முகத்துல படுற இந்த குளிர்ச்சியான காத்து என் களைப்பை எல்லாத்தையும் போக்கிடுச்சே. தாகம் கூட தீந்து போன மாதிரி இப்ப உணர்றேன். இது நிச்சயமா ஒரு மாய மண்பானைதான். கண்டிப்பா ஏதோ ஒரு அதிசயம்தான். இந்த வெயில்ல சீதம்மாவும் வீட்ல புழுக்கத்தால தவிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த குடத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அவளும் அந்த குளிர்ச்சியை அனுபவிப்பாள்ல. இத பார்த்து நம்புவாளோ என்னவோ, ஆனா கண்டிப்பா இது எங்களோட வீட்டை குளிர்ச்சியாக்க போகுது. ராமையா அந்த மாய மண் குடத்தை பத்திரமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். வீட்டுக்கு போனதும் சீதம்மா வேர்வையை தொடச்சுக்கிட்டு விசிறியால வீசிக்கிட்டே இருந்தா. புழுக்கம் தாங்காம தவிச்சுக்கிட்டு இருந்தா. சீதம்மா, சீதம்மா, இங்க வா, உனக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். என்னங்க, வேலைய முடிக்காம பாதியிலே வந்துட்டீங்க? அப்புறம் கையில என்ன ஏதோ ஒரு பழைய மண்பானை வச்சிருக்கீங்க? எங்க கிடைச்சது? அதையெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல இந்த குடத்துக்குள்ள எட்டி பாரு. மூடிய திறந்து உன் முகத்தை அதுக்கு பக்கத்துல வச்சு பாரு. சீதம்மா தயக்கத்தோடையே மூடிய திறந்து உள்ள பார்த்தா. உடனே குளிர்ச்சியான காத்து அவ முகத்தை தழுவுச்சு. வீட்ல இருந்த புழுக்கம் எல்லாம் நொடி பொழுதுல மறைஞ்சு வீடே குளிர்ச்சியா மாறுச்சு. சீதம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அம்மாடி, என்னங்க இது? இவ்ளோ குளிர்ச்சியான காத்து எங்க இருந்து வருது? குடத்துக்குள்ள பார்த்தா ஏதோ பனிமூடிய கிராமம் தெரியுது. இது மாய குடமா? என் வாழ்க்கையில இவ்ளோ சுகத்தை நான் அனுபவிச்சதே இல்ல. இந்த கோடை காலத்துல இந்த குடம் நம்ம வீட்ல இருந்தா இனி நமக்கு எந்த கவலையும் இருக்காது. இதை யாருக்கும் தெரியாம நம்ம வீட்லயே ஒளிச்சு வச்சுக்கலாங்க. இனி எப்பவுமே நம்ம வீடு குளு குளுன்னு இருக்க போகுது. அப்படி சொல்லாத சீதம்மா. இந்த வெயிலால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தானே ஊர் மக்களும் கஷ்டப்படுறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற சுப்பையா ரொம்ப வயசானவர். வெயில் தாங்க முடியாம நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம படுக்கையிலே இருக்காரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மள மாதிரி விவசாயிங்க தான். கடினமா உழைக்க கூடியவங்க தான். இந்த குளிர்ச்சியான காத்த நம்ம மட்டும் அனுபவிக்கிறது சுயநலம் இல்லையா? இயற்கை நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம எல்லார்கிட்டயும் சேர்ந்து பகிர்ந்துக்குவோம். எல்லாருக்கும் இது பயன்படட்டுமே. கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த புழுக்கத்துல என் புத்தி கெட்டு போய் அப்படி சுயநலமா யோசிச்சுட்டேன். சுத்தி இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாங்குங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த குடத்தை சுத்தி நம்ம உட்காந்துக்கலாம். ராமையாவும் உடனே போய் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அவனோட நண்பன் ரங்கன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தான். பெரியவர் சுப்பையாவையும் கூட்டிட்டு வந்தான். எல்லாரும் ராமையாவோட வீட்டு முற்றத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ராமையா குடத்தோட மூடிய திறந்து நடுவுல வச்சான். எல்லாரும் அதை பார்த்தாங்க. சுப்பையாங்கிற பெரியவர், ராமையா, வெயில்ல என்னோட உயிரே போயிடும் போல இருக்குப்பா. ஏதோ அதிசயத்தை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்தியே, அது என்ன அதிசயம் சொல்லு. சுப்பையா ஐயா, இந்த குடத்தை சுத்தி உட்காருங்க, உங்களுக்கே விஷயம் புரியும். அப்படி சொன்னதும் எல்லாரும் குடத்தை சுத்தி உட்கார்ந்தாங்க. குடத்துல இருந்து குளிர்ச்சியான பனி கலந்த நறுமணம் மிக்க காற்று வீச ஆரம்பிச்சது. எல்லாரோட முகத்திலயும் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி தெரிஞ்சது. அவங்களோட சோர்வும் புழுக்கமும் மறைஞ்சு போச்சு. அப்போ ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த குளிர்ந்த காத்தை எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்களோ அத்தனை பெருசா அந்த குடம் மாற ஆரம்பிச்சுது. 10 பேர் உட்கார்ந்ததும் அந்த குடம் ஒரு பெரிய மண் கொப்பரையா மாறிச்சு. அந்த இடமே மலைப்பிரதேசம் மாதிரி குளிர்ச்சியா மாறிடுச்சு. கண்ணு முன்னாடி நடந்த அதிசயத்தை மக்களாலேயே நம்ப முடியாம பார்த்தாங்க. ராமையா, என்ன இது? நம்ம அனுபவிக்க இந்த குடத்தோட அளவு பெருசாயிட்டே போகுது. இதுல இருந்து வர குளிர்ச்சியான காத்து இன்னும் அதிகமாகுது. இது நம்ம ஊருக்கு கிடைச்ச வரம்பா, பெரிய வரம். ஆமா ரங்கன், இந்த மாய குடத்தோட குணம் அதுதான் போல இருக்கு. நம்ம இந்த குளிர்ச்சிய பிறருக்கு பகிர பகிர அது தன்னோட அளவை வளர்த்துக்கிட்டு மகிழ்ச்சிய ரெட்டிப்பா நமக்கு தருது. இந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் மத்தியான நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் இங்க வந்துடுங்க. இங்க வந்து நம்ம நிம்மதியா ஓய்வெடுக்கலாம். இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுச்சு. தினமும் மத்தியானம் கிராம மக்கள் எல்லாரும் ராமையாவோட வீட்டுக்கு வந்து அந்த மாய குடத்தோட குளிர்ச்சியில காத்து வாங்கி ஓய்வெடுத்துட்டு போனாங்க. எத்தனை பேர் வந்தாலும் குடம் அத்தனை விசாலமா மாறி எல்லாருக்கும் குளிர்ச்சிய பகிர்ந்து கொடுத்துச்சு. ஊர்ல யாருக்கும் வெயிலோட கொடுமை ஏற்படவே இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் ஊர்ல வசிக்கிற வீரபத்ரோங்கிற பேராசக்காரனான பணக்காரனுக்கு தெரிஞ்சது. அவன் யாருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட தராத சுயநலவாதி. பெரிய பண்ணையாருங்கிற கர்வமும் உண்டு. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீரபத்ரன் அவனோட வேலைக்காரன்ட்ட, ஏண்டா, அந்த ஏழை ராமையாவோட வீட்டுல ஏதோ மாய குடம் இருக்காமே, ஊரே அங்க கிடக்கிறதா தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க, அது உண்மையா? ஆமாங்கய்யா, அந்த குடத்துல இருந்து பனி மாதிரி குளிர்ச்சியான காத்து வருதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் அந்த குடம் பெருசா மாறுதான். நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் இந்த கொளுத்துற வெயிலோட தாக்கத்துல இருந்து அந்த குடத்தால தான் பொழைக்கிறாங்க. என்னது, ஒரு ஏழையோட வீட்டுல இவ்வளவு அற்புதமான பொருள் இருக்கிறதா?
இந்த ஊரோட பெரிய பண்ணையார் நான். என் வீட்ல ராத்திரி பகல்னு பார்க்காம புழுக்கத்தால நான் திணறிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பிச்சைக்காரன் மட்டும் குளிர்ச்சியா காத்து வாங்கி அனுபவிக்கிறாங்களா? அந்த குடம் அவங்கிட்ட இருக்க கூடாது. அது என் வீட்ல இருந்துச்சுன்னா என் படுக்கறை எப்பவும் பனி பொழியிற மாதிரி குளிர்ச்சியா இருக்கும். ஒரு பண்ணையாரோட வீட்ல அந்த பொருள் இருந்தாதான் அந்த பொருளுக்கும் மதிப்பு. என்ன ஆனாலும் சரி, அந்த குடத்தை எப்படியாவது நான் இங்க கொண்டு வருவேன். அப்படி நினைச்சுக்கிட்டு தன்னோட சுயநலத்தால வீரபத்ரம் ஒரு திட்டம் தீட்டுனான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த போது வீரபத்ரம் ரகசியமா ராமையாவோட வீட்டுக்கு போனான். அப்போ அந்த குடம் 100 பேருக்கு காத்த தர்ற அளவுக்கு பெருசா இருந்துச்சு. வீரபத்ரம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த குடத்தோட மூடிய மூடுனான். மூடிய மூடின உடனேயே அந்த குடம் மறுபடியும் பழைய நிலைக்கு சுருங்கிடுச்சு. அதை தூக்கிக்கிட்டு வீரபத்ரம் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். அவரோட மாளிகையில கொண்டு வந்து வச்சாரு. இப்போ தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டே, கிடைச்சிடுச்சு, அந்த மாய குடம் எனக்கு சொந்தம். அந்த குளிர்ச்சியான காத்த நான் ஒருத்த மட்டுமே அனுபவிப்பேன். அந்த ராமையாவும் ஊர் மக்களும் வெயில்ல கடந்து கருக வேண்டியதுதான். அப்படி நினைச்சு வீரபத்ரம் தன்னோட படுக்கை அறைக்கு போய் கதவு அப்புறம் ஜன்னல் எல்லாத்தையும் பலமா மூடிட்டான். யாருக்கும் அந்த காத்து போயிடக்கூடாதுன்னு காத்து வெளியேற சின்ன துவாரங்களை கூட அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த குடத்தை தன்னோட படுக்கைக்கு பக்கத்துல வச்சு மூடிய திறந்தான். மூடிய திறந்த உடனே குளிர்ச்சியான காத்து வர ஆரம்பிச்சது. அந்த அறையில இருந்த புழுக்கம் எல்லாம் ஒரு நொடியில போயிடுச்சு. அப்பா, எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த காத்து என் அறையிலேயே தான் இருக்கணும், என் உடம்புக்கு மட்டும்தான் படணும். ஆனா அந்த மாய குடத்தோட குணமே மத்தவங்களுக்கு பகிரும்போது மட்டும்தான் வளர்றது. வீரபத்ரம் அறை எல்லாத்தையும் மூடிட்டு யாருக்கும் தராம சுயநலமா ஒருத்தனே அனுபவிச்சதுனால குடத்துல மாற்றம் வர ஆரம்பிச்சது. குடத்துல இருந்த குளிர்ச்சியான காற்று நின்னு போய் வெப்பமான காத்து வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த குடம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ரொம்ப சின்னதாயிடுச்சு. வீரபத்ரம் பயந்து, என்ன இது, காத்து நின்னுடுச்சு, அதுவும் வெப்பமான காத்து வருது. குடம் என்னவோ கரைஞ்சுக்கிட்டு ரொம்ப சின்னதாவே போயிட்டு இருக்கு. என் குளிர்ச்சியான குடம் எங்க போச்சு? அப்படி நினைச்சு வீரபத்ரம் பதற்றத்தோட அந்த குடத்தை 2 கையினாலையும் பிடிக்க முயன்றான். ஆனா குடம் இன்னும் சுருங்கி அதுக்குள்ள அழுத்தம் அதிகமாகி திடீர்னு பெரிய சத்தத்தோட பட்டுன்னு வெடிச்சுது. குடம் உடைஞ்ச உடனேயே அதுக்குள்ள கைதியா இருந்த கொளுத்துற வெயில் மாதிரி பயங்கரமான வெப்ப காத்து வீரபத்ரனோட அறை முழுக்க பரவுச்சு. ஒரு நிமிஷம் அவர் திகைச்சு நின்னாரு. அவரால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல. வீரபத்ரம் திணறிக்கிட்டே, ஐயோ சுடுதே, ஐயோ எரியுதே, கதவை திறங்க, கதவை திறந்து யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படி சத்தம் போட்டாரு. வீரபத்ரம் கதவை திறக்க முயற்சி பண்ணான். ஆனா அவனா போட்ட பலமான தாழ்பாளால உடனே திறக்க முடியல. வெப்பம் தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்டான். காலையில வேலைக்காரங்க வந்து கதவை உடைச்சு அவனை வெளியில எடுத்தாங்க. அதுக்குள்ள வெப்பத்தோட தாக்கத்தினால வீரபத்ரம் கடுமையா நோய்வாய்ப்பட்டான். அவனால படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட முடியல. இன்னொரு பக்கம் ராமையா தன்னோட குடம் காணாம போனதை தேடிக்கிட்டு கிராம மக்களோட வீரபத்ரத்தோட வீட்டுக்கே வந்துட்டான். அப்போ அவரோட வேலைக்கார ராமையாட்ட அழுதுட்டே, ஐயா ராமையா, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க. நேத்து எங்க முதலாளி பேராசைனால உங்க குடத்தை திருடிட்டு வந்துட்டாரு. அது அறைக்குள்ள வச்சு கதவை மூடிக்கிட்டாரு. அதனால அந்த குடம் உடைஞ்சு போய் பயங்கரமான வெப்ப காத்து வந்ததுல எங்க முதலாளி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. குடம் உடைஞ்சு வெறும் மண் துகள்கள் தான் கிடைச்சிருக்கு ஐயா, பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட ராமையாவும் கிராம மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உடைஞ்சு போன குடத்தை துண்டு துண்டா பார்த்து ராமையா ரொம்ப வருத்தப்பட்டான். பாத்தீங்களா நண்பர்களே, இறைவன் நமக்கு கொடுத்த அந்த மாய குடத்தோட குணமே பிறருக்கு உதவுவதுதான். நாம அந்த குளிர்ச்சியை எத்தனை பேருக்கு பகிர்ந்தோமோ அது அத்தனை தூரம் விரிவடைஞ்சு நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஆனா வீரபத்ரம் தன்னோட சுயநலத்தினால அதை சிறைப்பிடிக்க நினைச்சாரு. இயற்கை எப்பவுமே சுயநலத்தை ஒரு நாளும் பொறுக்காது. இருக்கிறத வச்சுக்கிட்டு பிறருக்கு உதவி பண்ணுனா மகிழ்ச்சி பெருகும். அதே சுயநலத்தோட பதுக்கி வச்சோம்னா அது யாருக்கும் பயன்படாம நிச்சயமா அழிவுக்கு வழிவகுக்குங்கிறதுக்கு இந்த உடைஞ்சு போன குடம் தான் சாட்சி. உண்மைதான் ராமையா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவணுங்கிற நற்குணம் தான் அந்த குடத்தை அத்தனை பெருசா மாத்துச்சு. இந்த சுயநலவாதியோட பேராசை அதை மொத்தமா இப்படி அழிச்சிடுச்சு. இருந்தாலும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை. இத்தனை நாட்கள் அந்த குடம் நமக்கு செஞ்ச நன்மையே போதுமானது. இன்னும் 1 வாரத்துல எப்படியும் மழை வந்துடும். வீரபத்ரம் குணமடைஞ்ச பிறகு தன்னோட தவற உணர்ந்தான். சுயநலம் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட சொத்தை ஏழைகளுக்கு உதவுவதற்காக பயன்படுத்தினான். ராமையா தன்னோட நற்குணத்தால
ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்தாரு. தன்னோட மனைவியோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாரு. ராமையாவோட கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தா ஆனந்தம் ரெட்டிப்பாகும். சுயநலமா வச்சுக்கிட்டா அழிவதான் கொடுக்கும். ராமையான்னு ஒரு முதியவர் தன்னோட பையன் சிவாவோட ஒரு சின்ன வீட்டுல வசிச்சு வந்தாரு. ராமையா வயல்ல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவரு. ஆனா காலம் அவருக்கு சாதகமா இல்ல. அவருக்கு மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட நிலைமையும் அதுதான். கடந்த சில காலமா அந்த ஊர்ல சரியா மழை பெய்யாததுனாலும் பயிர்கள் சரியா விளையாததுனாலும் விவசாயிங்க ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி இருந்தாங்க. ஒரு நாள் ராமையா தன்னோட வீட்டு திண்ணையில உட்கார்ந்து சோகமா பாத்துட்டு இருந்தாரு. அப்போ ராமையாவோட பையன் சிவா வயல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். என்னப்பா சிவா, வயல்ல இன்னும் ஏதாவது ஈரம் இருக்கா? கிணத்துல தண்ணி இன்னும் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கு? சிவா பெருமூச்சு விட்டு, அப்பா, கிணத்தடியில சேர தவிர ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இருக்கிற கொஞ்ச நிலக்கடலை பயிரும் காஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த வெயிலுக்கு நம்ம உயிரே போயிடும் போல இருக்கு. இதுல பயிர் எப்படி விளையும்? நம்ம நிலைமை இப்படி இருக்கு. ஆமாப்பா, நம்ம தலைவிதி அப்படி. ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. என் கவலை என்ன பத்தி இல்ல சிவா, உன்னை பத்தி தான். உனக்கு திருமண வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பக்கத்து ஊர் பெரியவர் வந்தாருல்ல, அந்த சம்பந்தம் என்னாச்சுன்னு கேட்டியா? சிவா தலை குனிஞ்சு, நான் கேட்கலப்பா. அவங்களே தகவல் அனுப்புனாங்க. உங்க ஊர்ல தண்ணியே இல்ல, அது ஒரு வறண்ட பகுதி, கிணத்தடியில தண்ணிக்கு கஷ்டப்பட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. இது கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. நம்ம ஊர் நிலைமைய பார்த்து யாரும் பொண்ணு கொடுக்க கூட தயாரா இல்ல. இப்படியே போச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? ராமையாவோட கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. அப்ப அங்க அவரோட உயிர் நண்பன் சோமையா வந்தாரு. சோமையாவும் அதே ஊர் விவசாயி தான். ஆனா கொஞ்சம் உலக ஞானம் உள்ளவரு. என்னப்பா ராமையா, அப்பா பையன் 2 பேரும் என்ன அப்படி யோசனையில இருக்கீங்க? வா வா சோமையா, இப்படி உட்காரு. என் மகன் சிவாவோட கல்யாணத்தை பத்தி தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். யாருக்கிட்ட பொண்ணு கேட்டாலும் நம்ம ஊர் வறட்சியை பார்த்து பின்வாங்குறாங்க. இனி சிவாவுக்கு கல்யாணமே ஆகாதோன்னு எனக்கு பயமா வேற இருக்கு. அப்படி சொல்லாத ராமையா, நம்ம ஊர் வறட்சியில இருக்கலாம், ஆனா சிவா தங்கமான பையன். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் மனைவியோட உறவினர் சுந்தரையா ஞாபகம் இருக்கா? பக்கத்தூர்ல இருக்காரு. அவருக்கு உன் மேல ரொம்ப மரியாதை உண்டு. அவரோட பொண்ணு பார்வதி இப்ப கல்யாண வயசுல இருக்கா. ரொம்பவும் புத்திசாலியான பொண்ணு. ஒரு முறை நீ அவங்க வீட்டுக்கு போய் ஏன் நீ பொண்ணு கேட்டு பார்க்க கூடாது? சுந்தரையா என் பேச்சை கேட்பார்னு நினைக்கிறியா சோமையா? அவங்க ஊரு கிருஷ்ணா நதிக்கரையில இருக்கு. எப்பவும் பசுமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஊர்ல இருந்துட்டு பாலைவனம் மாதிரி இருக்கிற ராமாபுரத்துக்கு பொண்ணு அனுப்புவாரா? எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லையே. சுந்தரையா ரொம்ப ரொம்ப நல்லவரு, கலாச்சாரம் தெரிஞ்சவரு. நாளைக்கே நான் போய் சுந்தரையா கிட்ட இது பத்தி பேசிட்டு வரேன். மறுநாள் காலையில சோமையா சுந்தரையா இருக்கிற கிராமத்துக்கு போனான். அந்த ஊர் கால்வாய் நீரோட ரொம்பவும் பசுமையா காட்சி அளிச்சுது. சுந்தரையா சோமையாவை பார்த்து அன்போட வணக்கம் சொல்லி கூப்பிட்டான். ஆ, வாங்க சோமையா. ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா எங்க ஊர் பக்கம் நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஊர்ல வெயிலெல்லாம் எப்படி இருக்கு? வெயிலுக்கு என்ன குறைச்சல் சுந்தரையா? எங்க ஊர் தான் இப்போ அப்படியே எரிமலை மாதிரி இருக்கு. சரி, நான் வந்த விஷயம் என்னன்னா, நம்ம ராமையாவோட பையன் சிவா இருக்கான்ல, அவனுக்கு உங்க மக பார்வதிய பொண்ணு கேட்டுட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சுந்தரையாவோட முகம் திடீர்னு கோபமா மாறுச்சு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு, சோமையா ஐயா, ராமையா மேல எனக்கு மரியாதை இருக்கு. சிவாவும் புத்திசாலியான பையன் எனக்கு தெரியும். ஆனா ஒன்னு யோசிங்க, என் பொண்ணு பார்வதிய நான் உள்ளங்கையில வச்சு வளர்த்திருக்கேன். இங்க தண்ணீருக்கு குறைவே இல்ல. உங்க ஊரோட நிலைமை என்ன? குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. கிணறுக்கு முன்னால வரிசையில நிக்கணும். அந்த அளவுக்கு வறட்சியான பிரதேசத்துக்கு என் பொண்ணு எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? தண்ணி இல்லாத ஊர்ல பொண்ணு கொடுக்கறது ஒண்ணுதான், பொண்ணை கொண்டு போய் காட்டுல விடுறதும் ஒண்ணுதான்னு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லலைங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. நீங்க சொல்றது சரிதான் ஐயா. ஆனா கஷ்ட நஷ்டங்களை பாக்குறத விட உறவுகளை பாக்குறதும் முக்கியம் தானே. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்வதி உள்ள இருந்து வெளியில வந்தா. அவளுக்கு சிவாவை பத்தி முன்னாடியே தெரியும். சிவாவோட குணத்தை பத்தி அவளுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. அப்பா, ஒரு நிமிஷம் என்னோட பேச்ச கேளுங்க. சோமையா மாமா கேட்டதும் சரிதானேப்பா? பைத்தியம், உனக்கு என்ன தெரியும் அந்த ஊரோட கஷ்டம்? கோடை காலம் வந்தா உயிரை கையில புடிச்சிட்டு வாழணும். அதனாலதான் உன்னை அங்க அனுப்ப முடியாது. நீயும் மனசுல எதுவும் ஆசையை வளர்த்துக்காத. அப்பா, ராமையா மாமா ரொம்ப நல்லவரு. அதே மாதிரி அவரோட பையனும் கடினமா உழைக்கிறவர்னு உங்களுக்கே எல்லாம் தெரியும்லப்பா.
வெறுமன ஊர் நிலைமைய வச்சு இவ்ளோ நல்ல சம்பந்தத்தை நம்ம ஏன் இழக்கணும்? பண வசதி இருக்கிற குடும்பம் கூட கிடைக்கலாம், ஆனா நல்ல மனுஷங்க இருக்கிற குடும்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? தண்ணி பிரச்சனை இருந்தா அதுக்கு தீர்வு தேடணுமே தவிர அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடுறது புத்திசாலித்தனம் இல்லப்பா. பார்வதியோட பேச்சை கேட்டு சுந்தரையா ஆச்சரியப்பட்டாரு. சோமையா மகிழ்ச்சியோட, பாத்தியா சுந்தரையா, உன் பொண்ணோட சிந்தனை எவ்வளவு உயர்வா இருக்குன்னு. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறது தான் எங்களுக்கு அதிர்ஷ்டம். இனி மறுப்பு சொல்லாதப்பா. சுந்தரையா தன்னோட மகளோட தைரியத்தை பார்த்து ராமையாவும் சிவாவும் நல்லவங்கங்கிறதுனால தன்னோட மகளை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சில நாட்கள்லயே பார்வதி ராமையா வீட்டுக்கு மருமகளா வந்தா. கோடை வெயில் உச்சத்தை எட்டுச்சு. ஊர்ல குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. அம்மா பார்வதி, எங்க குணத்தை பார்த்து நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. ஆனா எங்களோட சேர்ந்து உனக்கும் கஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம நீயும் அவதிப்படுற. மாமா, கஷ்டம் எங்கதான் இல்ல, அத வெல்ற வழியதான் தேடணும். நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க, நாளைக்கு நீங்க வயல்ல இருந்து வரும்போது ஒரு 4 ஆட்களை மட்டும் நீங்க கூட்டிட்டு வாங்க. நம்ம வீட்டு பின்பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. பொழக்கடையில என்ன வேலை பார்வதி? இப்பதான் எல்லாம் அங்க காஞ்சு போய் கிடக்க. நம்ம சமையல் அறையிலயும் குளியல் அறையிலயும் பயன்படுத்துற தண்ணி எல்லாம் வெளியில சாக்கடையில போய் வீணா போகுது. அத பூமிக்கு கொடுக்கணும். ஒரு உறிஞ்சு குழிய நம்ம தோண்டுவோம். அப்படியே தண்ணீரை வச்சு புழக்கடையில காய்கறி செடி வளர்ப்போம். மறுநாள் சிவாவும் பார்வதியும் சேர்ந்து புழக்கடையில 5 அடி ஆழத்துல ஒரு உறிஞ்சு குழிய தோண்டுனாங்க. அதுல கற்களையும் மணலையும் போட்டு சமையலறை நீரை அந்த பக்கம் திருப்புனாங்க. வீட்டை சுத்தி சின்ன அளவுல காய்கறி விதைகளை விதைச்சா பார்வதி. சின்னதா ஒரு காய்கறி தோட்டம் போட்டா பார்வதி. பாத்தீங்களா, செடிங்களுக்கு நம்ம தண்ணி ஊத்துனா அது நமக்கு விளைச்சலை கொடுக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் பூமிக்குள்ள போய் நம்ம கிணத்தோட நீர்மட்டம் உயர்றதுக்கு அது உதவி பண்ணும். உண்மைதான் பார்வதி, இவ்ளோ நாளா இந்த தண்ணி வீணா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது செடிகளுக்கு பயன்பட போகுது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வெயில் கடுமையாறத பார்த்து ஊர்ல காய்கறி விலைகள்லாம் வான தொட ஆரம்பிச்சுது. அப்ப பார்வதி ஒரு திட்டம் போட்டா. பட்டணத்துல விலை குறைவா இருந்தா சிவாவை அங்க அனுப்பி அதிக அளவுல தக்காளி, வெண்டைக்காய், அப்புறம் கீரை வகையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான். பார்வதி சொன்ன மாதிரியே அவனும் வாங்கிட்டு வந்தான். பார்வதி, இந்த வெயில்ல இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு வர சொன்னியே, இது 2 நாள்ல அழுகி போயிடும்ல. இப்போ இவ்ளோ பணமும் வீணா தானே போகும். நீங்க சும்மா இருங்க, நம்ம இத வீணாக்க போறது இல்ல. பார்வதி அந்த காய்கறி எல்லாத்தையும் சுத்தமா கழுவி துண்டு துண்டா நறுக்கி உப்பு சேர்த்து வெயில்ல காய வச்சா. கீரை அப்புறம் தக்காளிய வத்தலா மாத்தினா. இது என்னம்மா பண்ற? பச்சை காய்கறி எல்லாத்தையும் காய வைக்கிறியே. ஆமா மாமா, கோடை காலம் அதிகமாகும் போது நமக்கு எந்த காய்கறியுமே கிடைக்காது. அப்போ இந்த வத்தல் எல்லாம் எண்ணெயில வறுத்து சாப்பிட்டாலோ இல்ல தண்ணியில ஊற வச்சு குழம்பு வச்சாலோ அருமையா இருக்கும். அப்ப நம்ம 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது மாமா. இதிலேயே சமாளிக்கலாம். இத பாத்துட்டு இருந்த அந்த ஊர் பெண்கள் லட்சம்மாவும் ரங்கம்மாவும் ஆச்சரியப்பட்டு பார்வதி கிட்ட வந்தாங்க. என்ன பார்வதி, எங்க வீட்ல உப்புச்சாறு தவிர வேற வழி இல்ல, உன்கிட்ட மட்டும் இவ்ளோ காய்கறி எப்படி? பாருங்க லட்சம்மா, வெயில நம்ம திட்டக்கூடாது, அத பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த வத்தலை நீங்க எடுத்துட்டு போங்க. அடுத்த தடவை நான் செய்யும் போது நீங்களும் வாங்க, எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறேன். அத பார்த்தா அடுத்த முறை நீங்களே செஞ்சுக்கலாம். ஊரே பார்வதியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுச்சு. கோடை காலத்துல உணவு தட்டுப்பாட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவ காட்டின வழி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையா மாறுச்சு. ஒரு நாள் பார்வதி சிவாவோட வயலுக்கு போயிட்டு இருந்தா. சிவா நெல் பயிரிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்க, வேண்டாம், இந்த வெயில்ல நெல் விளையாது. இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியா போயிடும். நம்ம குறைஞ்ச நீர் தேவைப்படுற பயிர்களை நடணும். ஆமணக்கு, கம்பு அல்லது பாசி பயிர் பயிரிடுவோம். இது குறைஞ்ச நீர்லயே வளரும். அதோட நம்ம நிலத்துக்கு தேவையான சத்தையும் கொடுக்கும். ஆனா அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ? என் மருமக சொன்னானா அதுல ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும் சிவா. பார்வதி என்ன சொல்றாளோ அதுபடி செய். அந்த வருஷம் சிவாவோட வயல்ல பயிர் பச்சை பசேல்னு செழித்து வளர்ந்து நின்னுச்சு. பக்கத்து வயல்ல இருக்கிறவங்க எல்லாம் நெல் பயிரிட்டு அது காஞ்சு போனதுனால கவலையில இருந்தாங்க. சிவாவுக்கு மட்டும் நல்ல லாபம் கிடைச்சது. கோடை காலத்தோட இறுதியில ஊர் ஏரியோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. பார்வதி அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஊர் பொதுவுக்கு வர சொல்லி கூப்பிட்டா. பெரியய்யா, நான் உங்களை விட சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா ஒரு வேண்டுகோள். நம்ம ஏரியோட அடியில மணலே இல்ல, முழுசா மண் மூடிடுச்சு. இததான் தூர்வார்தல்னு சொல்றோம். இந்த கோடையில ஏரி காஞ்சிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மண்ணை எடுத்து நம்ம வயல்கள்ல போட்டா நிலத்துக்கு உரம் கிடைக்கும். ஏரியும் நீரை தாங்குற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி கஷ்டமே இல்லாம போயிடும்.
அதுக்கு ஊர் பெரியவர் வெங்கடப்பா, அதுக்கு செலவு நிறைய ஆகுமே பார்வதியம்மா. செலவில்ல, அது முதலீடு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யலாம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வீதம் வந்து தூர்வாருனா மழை வர்ற காலத்துல நம்ம ஊர் நீரால களை கட்டும். என்கிட்ட இருக்கிற என்னோட தங்க வளையல வித்து வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்றீங்க? ஊர் மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல நெகிழ்ந்து போனாங்க. நம்ம ஊருக்கு வந்த மருமகளை இவ்ளோ சொல்லும்போது நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு எல்லாரும் ஏரிக்கு போனாங்க. சிவாவோட தலைமையில ஊரே திரண்டு ஏரிய தூர்வாரிச்சு. கொஞ்ச மாசங்களுக்கு பிறகு பலத்த மழை பெஞ்சுது. தூர்வாரினதுனால ஏரி முழுவதும் நீர் நிரம்பிச்சு. ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் பார்வதி சொன்னபடி உறிஞ்சி குழிகள் அமைச்சிருந்ததுனால நிலத்தடி நீர் மட்டமும் உயர்ந்துச்சு. காஞ்சு போயிருந்த கிணறுகள் மீண்டும் தண்ணீர் ஊற்றெடுத்துச்சு. எங்க பார்த்தாலும் பசுமையான மரங்கள் வீட்டோட புழக்கடையில காய்கறிகள்னு மாறுச்சு. சுந்தரையா தன்னோட மகளை பாக்குறதுக்கு வந்தாரு. பாலைவனம் மாதிரி இருந்த ஊரு நந்தவனமா மாறி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ராமையா, என் மக இதையெல்லாம் பண்ணான்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. தண்ணி இல்லாத ஊருக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் மகளே ஊருக்கு தண்ணிய கொண்டு வருவான்னு நான் நினைச்சே பாக்கலையா. ராமையா கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட, ஆமா சுந்தரையா, பார்வதி எங்க வீட்டு மகாலட்சுமி. அவ மருமகளா வரல, இந்த ஊரை காப்பாத்த வந்த தேவதையா வந்திருக்கா. தன்னோட புத்திசாலித்தனத்தாலும் பொறுமையாலும் எங்களை வறட்சியிலிருந்து மீட்டெடுத்திருக்கா. சிவா பார்வதிய பெருமையோட பார்த்து சிரித்தான். பார்வதி கைகளை கூப்பி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னான். அந்த ஊர் மக்களுக்கு இப்போது கோடை காலம்னா பயமே இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு புத்திசாலி மருமக இப்ப கூட இருக்கா. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, இயற்கையை நம்ம நேசிச்சா அது நம்மள காப்பாத்தும். ஆபத்துல இருக்கும்போது பயப்படுறதை விட உபாயத்தை சிந்திக்கிறது தான் சிறந்த குணம். செல்வங்கிறது பணத்துல இல்ல, நம்ம பின்பற்றுற இயற்கையான பண்புல தான் இருக்கு.